அம்மா அம்மா எனக்கு போராயிட்டு ஒரு கதை சொல்றீங்களா? போர் அடிக்குதா செல்லம்? அம்மா உனக்கு ஒரு அழகான கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பசுமையான காடு இருந்துச்சாம். அந்த காடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த காட்டுல புல்வெளி, மரம், செடி, கொடி, மலர்கள்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த காட்டுல மான், சிங்கம், புலி, மயில்னு எல்லா விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சுங்களாம். அந்த காட்டுல ஒரு முயல் ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அது நல்லா வேகமா ஓடுமா. அதனால என்னாலதான் வேகமா ஓட முடியும்னு ரொம்ப கர்வமா இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு ஆமை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது தினம் தினம் தன்னோட இரைய தேடி போய் சாப்பிட்டுட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த முயல் ஆமை கிட்ட போயிட்டு, ஆமா ஆமா, உன்னால வேகமா ஓட முடியாது, என்னால மட்டும்தான் வேகமா ஓட முடியும்ட்டு கிண்டல் பண்ணுச்சான். அப்ப ஆமைக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சான். இந்த முயலை நாம எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான். அடுத்த நாள் ஆமா அது தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது முயல் வந்துச்சான். அப்போ முயலை பார்த்து ஆமை கேட்டுச்சான், முயலே முயலே, நம்ம காட்டுல ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, அந்த ஓட்டப்பந்தயத்துல நாம கலந்துக்கலாமான்னு கேட்டுச்சு. அப்போ அந்த முயலு சிரிச்சுக்கிட்டே, ஏன் கூட போட்டி போடுறியா, வா ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிச்சான். இந்த ஆமையாவது நம்ம கூட ஜெயிக்கிறதாவதுன்னு முயலு தனக்குள்ளேயே சிந்திச்சுட்டு ரொம்ப கர்வமா இருந்துச்சு. ஆமை ரொம்ப கவலையா இருந்துச்சு. மனசுக்குள்ள நாம இந்த முயலை தோற்கடிக்க முடியுமா, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு ரொம்ப கவலையா சிந்திச்சுட்டு இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட மனதுக்குள்ள ஒரு ஓரமா நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம எப்பயும் விடாமுயற்சியோட இருந்தா அந்த ஆமைய தோற்கடிக்கலாம்னு நினைச்சுது. அடுத்த நாள் அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அப்போ இந்த ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி நடக்க போகுது. ஆமையால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். ஓட்ட பந்தயத்துக்கு எல்லாரும் தயாரா இருந்தாங்க. முயலும் ஆமையும் பந்தயத்துக்கு தயாரானாங்க. பந்தயமும் ஸ்டார்ட் ஆச்சு. முயல் வேகமா ஓடிச்சு. ஆனா ஆமை பொறுமையா மெதுவா அதோட நம்பிக்கையோட நாம கண்டிப்பா இந்த பந்தயத்துல வெற்றி அடையலாம்னு பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆமைக்கு மனதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் இந்த போட்டியில வெற்றி அடையலாம்னு ஒரு உறுதியா இருந்துச்சு. வேகமா ஓடுன முயல அங்க ஒரு அழகான தோட்டத்தை பார்த்துச்சு. அங்க நிறைய பூக்கள் செடிகள் இருந்ததை பார்த்து இந்த முயல, ஆமா இந்த ஆமை எங்க வந்து நம்மள ஜெயிக்க போகுது, நம்ம கொஞ்சம் இந்த ஓரமா செடி ஓரமா போய் ஓய்வெடுக்கலாம்னு போய் படுத்து தூங்கிடுச்சு. விடாமுயற்சியோட அந்த ஆமை மெது மெதுவா நடந்து வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. தூங்கி எழுந்து வேகமா ஓடி வந்த முயலு வெற்றி அடைந்த ஆமைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்பதான் அந்த முயலுக்கு தெரிஞ்சது, விடாமுயற்சியோட செயல்பட்டா தோல்வியையும் நம்ம வெற்றியாக்கலாம்னு. தன்னோட தப்ப உணர்ந்த முயலு ஆமை கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சு. ஆமையும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், விடாமுயற்சியோட செயல்பட்டா எந்த ஒரு தோல்வியையும் நம்ம வெற்றியாக்கலாம்னு இந்த கதையிலிருந்து கத்துக்கிறோம். அம்மா கதை சூப்பரா இருக்குமா?
அம்மா டெய்லி எனக்கு கதை சொல்லிக்கலாம். ஓகே தங்கம், அம்மா டெய்லி உனக்கு நல்ல நல்ல கதையா சொல்றேன். ஓகேம்மா.